Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் பருவதமலைக்கு கிரிவலம் சென்ற பக்தர்களுக்கு அன்னதான திட்டத்தை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தொடங்கி வைத்தார். பருவதமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள மல்லிகார்ஜுனா சுவாமி கோயிலில் தனுர் மாத உற்சவத்தை ஒட்டி மல்லிகார்ஜுனா சுவாமி பிரம்மராம்பிகை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுமார் 22 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் மேற்கொண்ட பக்தர்களுக்காக அதிமுக சார்பில் 10 இடங்களில் நாள் முழுவதும் தொடர் அன்னதான திட்டத்தை முன்னாள் அமைச்சர் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையில் தனியார் நிறுவனத்திற்கு வழங்கிய டெண்டரை ரத்து செய்ய கோரி அதிமுக மாவட்ட செயலாளரை நேரில் சந்தித்து புகைப்பட கலைஞர்கள் ஆதரவு கோரினர். உதகை படகு இல்லம் புகைப்பட கலைஞர்கள் 7 பேரின் வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையில் தனியார் நிறுவனத்திற்கு விடியாத திமுக அரசு லட்சக்கணக்கில் டெண்டர் வழங்கியுள்ளது. இதையடுத்து அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத்தை நேரில் சந்தித்து டெண்டரை ரத்து செய்ய ஆதரவு கோரியதை அடுத்து அவர் ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது முன்னாள் MP KR அர்ஜுனன், மாவட்ட துணை செயலாளர் கோபாலகிருஷ்ணன், மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் அகிம் பாபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். வருஷ டெண்டரா வச்சு அது உள்ளூர்காரங்களுக்கு கொடுக்காம வெளியூர்காரங்களுக்கு ஏற்காடிலிருந்து இங்கிருந்து பல லட்சம் ரூபாய் கைமாறி இருக்கு. இந்த டெண்டரில் பல லட்சம் ரூபாய் கை மாறி இந்த டெண்டரை எடுத்து உள்ளூர் மக்களை வஞ்சிக்கும் இந்த திமுக அரசை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். புகைப்பட கலைஞர்களுக்கு நாங்கள் முழு ஆதரவை தெரிவித்து இதே போக்கில் இந்த விடிய அரசு சென்றால் வருகின்ற தேர்தலில் அவர்கள் தக்க பாடத்தை அவர்களுக்கு கற்பிப்பார்கள். இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் 2வது நாளாக ஆர்வத்துடன் மனு அளித்தனர். முதல் நாளான திங்கட்கிழமையன்று எடப்பாடி தொகுதியில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி போட்டியிட விருப்பம் தெரிவித்து கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி உள்பட ஏராளமானோர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 2வது நாளாக செவ்வாய்க்கிழமை அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் விருப்ப மனுக்களை அளித்தனர். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி ஓமலூர் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து கழக அமைப்பு செயலாளர் செம்மலை உள்ளிட்டோர் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்தனர். தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் MK அசோக், அதிமுக மாணவர் அணி மாநில செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் ஆகியோர் தங்களது விருப்ப மனுக்களை தாக்கல் செய்தனர். கழக மாநில மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி, கழக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் சங்கரதாஸ் உள்ளிட்டோர் கழக நிர்வாகிகளிடம் விருப்ப மனுக்களை பெற்றனர். திருவண்ணாமலையில் விடியாத திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கல்லூரி மாணவர்களிடம் பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளருமான S ராமச்சந்திரன் கலந்து கொண்டு கடந்த 4 ஆண்டுகளாக கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்காமல் தேர்தலை முன்னிட்டு இந்த ஆண்டு லேப்டாப் வழங்கப்படும் என பொய்யான அறிவிப்பு வெளியிட்ட விடியாத அரசை கண்டித்தும் அதிமுக ஆட்சியில் மாணவ மாணவியருக்கு செயல்படுத்திய திட்டங்கள் குறித்தும் பிரசுரங்களை வழங்கினார். மாவட்ட மாணவரணி செயலாளர் சத்திய சிவகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளர் உஷாநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் தேவர் சோலை பேரூராட்சிக்கு உட்பட்ட 13வது வார்டு பகுதி மக்கள் சாலை வசதிகள் செய்து தராததை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கூடலூர் அதிமுக MLA பொன் ஜெயசீலன் கலந்து கொண்டார். இடமூலா முதல் மஞ்சமூலா வரை அனைத்து சாலைகளும் பொதுமக்கள் செல்ல முடியாத நிலையில் உள்ளது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலை உள்ளது. இதைத் தொடர்ந்து அதிமுக MLA பொன் ஜெயசீலன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டதோடு மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப் போவதாகவும் எச்சரிக்கை விடப்பட்டது. உறுப்பினர் அவர்களுக்கு மதிப்பளித்து, பேரூராட்சி நிர்வாகத்திற்கு மதிப்பளித்து இந்த போராட்டத்தை தற்காலிகமாக நாங்கள் கைவிடுகிறோம். இந்த 10 நாட்கள், ஒரு வார காலத்திற்குள்ளாக இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் இன்னும் நிறைய பொதுமக்கள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்த பேரூராட்சி நிர்வாகம் சந்திக்க நேரிடும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம்.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராக வேண்டி முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழிபாடு நடத்தினார். மார்கழி மாத முதல் நாளை ஒட்டி வரும் 2026 ஆண்டு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழக முதலமைச்சராக வேண்டி அதிமுக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு செய்து வழிபட்டார். இந்நிகழ்ச்சியில் சாத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சண்முகக்கனி மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.